இந்த கால நேரத்திலும் வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இடைதான நாமத்தினால் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். இன்னும் தூக்கத்தோடு இருக்கீங்களா எல்லாரும்? இல்லையே? ஆமென். சிரித்த முகத்தோடு நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நின்று நாங்கள் கர்த்தரை துதித்து அவரை ஆராதித்து நாங்கள் அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எங்க ஒருத்தருடைய சத்தத்தை ஆமென். அல்லேலூயா. தூக்கம் போயிடுச்சா? ஆமென். அல்லேலூயா. நாங்கள் அப்படியே கண்களை மூடினவர்களாக கர்த்தருடைய சமூகத்திலே ஆமென் இந்த கால நேரத்திலும் இவ்வளவு நேரம் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுத்தோம். நாங்கள் அப்படியே நாங்கள் இப்பொழுது ஆராதனை கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே கண்களை மூடினவர்களாக ஒரு சில நிமிஷம் எங்களை தாழ்த்துவோமா? கர்த்தருடைய ஆவியானவர், ஒரு மனதின் ஆவியானவர் எங்கள் மத்தியில் கிரியை செய்வாராக. அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை இந்த கால நேரத்திலும் எங்கள் மத்தியில கடந்து வருவதாக. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 5வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று வார்த்தை சொல்கிறது. கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கிறவர்களே கர்த்தருக்குள் களி கூறுவார்கள். இந்த கால நேரத்துல நாங்கள் அநேக விதமான சூழ்நிலைகளை வந்திருக்கலாம், அநேக பாரங்கள், அநேக காரியங்களோட நாங்கள் வந்திருக்கலாம். எங்களுடைய காரியங்களை ஒரு புறமாக நாங்கள் வைத்துவிட்டு அந்த பரலோக ராஜாவை, அந்த பரலோக தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். நாங்கள் வந்த வண்ணமாக அல்ல, வெறுமையாக அல்ல, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இந்த இடத்துல நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட வேண்டும். இந்த கால நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல கிரியை செய்யும்படியாக, அவருடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூடும்படியாக, அவருடைய சமூகம் ஆளுகை செய்யும்படியாக. அன்றைக்கு சாலமோனுடைய தேவாலயத்தில் இறங்கின அந்த ஷெக்கினா மகிமை, அவருடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பும்படியாக நாங்கள் அப்படியே கண்களை மூடினவர்களாக சொல்லும். ஆவியானவரே, நீர் அசைவாடுவீராகப்பா. ஆவியானவரே, நாங்கள் வாய்களை திறந்து சொல்லுவோம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர், நீர் நிரப்புவீராக. ஆண்டவரே, உமது பிரசன்னத்தை, உமது மகிமையை நான் காண வேண்டும். ஆண்டவரே, தனிப்பட்ட விதத்தில் நான் உணர வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆவியானவரே, அப்பா, உம்மை காண்பதற்கு நாங்கள் ஆயத்தமாகி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, உமது வார்த்தைக்கு நாங்கள் ஆயத்தமாகி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, எங்களுக்குரிய மன்னாவினாலும் ஆண்டவரே, எங்களுக்குரிய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் நிரப்புவீராக. ஆண்டவரே, உமது பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே, தேவ மகிமை எங்களை ஆளுகை செய்வதாக. ஆண்டவரே, உமது கிருபை எங்களை ஆளுகை செய்வதாக. ஆவியானவரே, அப்பா, இந்த இடத்தை முழுவதுமாக நீர் நிரப்புவீராக. ஆவியானவரே, கிருபையின் தேவனே, நீர் நடத்துவீராக. ஆவியானவரே, பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, பரிசுத்தரே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, இந்த கால நேரத்துக்காக உமக்கு நன்றி. ஆவியானவரே, உமது பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி. ஆவியானவரே, உமது தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்தர்களோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்தரே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கே துதி கன மகிமை நாங்கள் ஆராதனை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஒருவருக்கே எங்கள் ஆராதனை. ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, பரிசுத்தரே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, அப்படியே ஒரு சில நிமிஷங்கள் விட்டுக் கொடுப்போம். அந்த பரலோக தேவன் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக, எங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யும்படியாக, அவருடைய தேவ மகிமை, அவருடைய தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக சொல்லுவோம். இந்த கால நேரத்திலே
பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும் ஆண்டவரே. ஆவியானவரே, உமது பிரசன்னம் எங்கள் இருதயங்களை ஆளுகை செய்வதாக ஆண்டவரே. எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. உமது முகத்தை காண நாங்கள் வாஞ்சியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமது ஆசீர்வாதங்களால் நிரம்ப நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமது நன்மைகளினால நிரம்ப நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே எங்களை விட்டு கொடுப்போமா? அவருடைய பிரசனம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக, எங்கள் இருதயங்களை, எங்கள் சிந்தைகளை அவர் நிரப்பும்படியாக சொல்லுமா. ஆவி, ஆத்மா, சரீரங்களை அப்படியே ஒப்பு கொடுத்து வரலாம் சொல்லுமா. Raja, Prasanna
நடத்துவீராக ஆண்டவரே. உம்மை முற்றுமாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. உமது கிருபை எங்களை ஆளுகை செய்வதாக ஆண்டவரே. அப்பா உமது பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக ஆண்டவரே. உம்முடைய கரங்களை உயர்த்தி அவருடைய சமூகத்திலே எங்கள் நாளத்திலிருந்து உண்மையான இருதயத்தோடு வாஞ்சோடு கேட்போமா. அப்பா நீர் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. உமது பிரசன்னம் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. அப்பா நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. இந்த இடத்தில் ஆளுகை செய்வீராக அப்பா. எங்கள் இருதயங்களை ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. அப்பா உமது ஒரு மனது நாவினால் எங்களை நிரப்புவீராக அப்பா. வார்த்தை சொல்கிறது 2 3 பேர் கூடுகிற இடத்திலே நான் இறங்கி வந்து அசைவாடுவேன் என்று அவரது பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. அந்த அபிஷேகம் எங்களை ஆளுகை செய்வதாக. இந்த காலை நேரத்திலே அந்த அபிஷேகம் எங்களை ஆளுகை செய்வதாக. எங்களுக்கு எப்படியாக கர்த்தரை துதிக்க கர்த்தரை ஆராதிக்க தோன்றுகிறதோ அந்த விதமாக நீங்கள் அப்படியே விட்டு கொடுத்து கர்த்தரை நோக்கி பார்க்க இந்த காலை நேரத்திலே அந்த கால நேரத்திலே அப்பா எங்கள் பலனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆவியானவரே. அப்பா உமக்குள்ளே நாங்கள் பலனடைய எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா வார்த்தை சொல்லுகிறது உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று ஆண்டவரே. இந்த கால நேரத்திலே எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் உம்மிலே பலன் கொள்வாராக. அப்பா உமக்கே துதி கன மகிமை ஆராதனை ஆண்டவரே. உமக்கு நன்றி. உம்மை
அப்பா எங்கள் அடைக்கலமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் கேடகமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துயரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே ஒரு சில நிமிஷம் வாய்களை திறந்து கர்த்தருடைய சமூகத்திலே அவரை துதிப்போமா, அவரை ஆராதிப்போமா, அவரை மகிமைப்படுத்துவோமா. ஆண்டவரே உமது பிரசன்னம் ஆண்டவரே, உமது மகிமை ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே நாங்கள் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை துதித்து நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இந்த கடந்த 6 மாதங்கள் கர்த்தரை கண்ணிமணி போல பாதுகாத்து 7வது மாதத்திலும் இவ்வளவு நாட்கள் கர்த்தரை நடத்தி வந்திருக்கிறார். நன்றியுள்ள இதயத்தோடு சொல்லுமா, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நீர் எபினேசரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா, அப்பா எங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகள் மத்தியிலும் நீர் எப்படியாக எங்களை வழிநடத்தி வந்தீங்க ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் ஆறுதலின் தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. தேற்று விவரணே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கே எங்கள் ஆராதனை ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஒரு நன்மை எங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு தேவன் ஆண்டவரே. நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவர் ஒரு நாவு போதாது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சொல்லுவோம் ஆவியானவரே, நல்லவரே இயேசுவே என்று ஆண்டவரே இந்த பாடலை நாங்கள் பாடி கர்த்தரை உயர்த்துவோமா, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுவோமா, நல்லவரே துதி உமக்கே கனம் உமக்கே என்று. ஆமென். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடல்
எழுந்திருந்து சொல்லுவோமா? அப்பா, நீங்க வலுவாக எங்களை அழகாக அருமையாக நீங்க நடத்தி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவரே நீர் எங்களை தாங்கி ஏந்தி தப்பு வைத்து நடத்தி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எந்த ஒரு நன்மையும் நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீர் எந்த ஒரு நன்மையும் எங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர்,
மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. அப்பா நீர் ஒருவரே போற்றப்படத்தக்கவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. பரிசுத்தரே உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே நாங்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு உற்சாகமாக ஒரு பாடலை பாட போகிறோம். இருதயத்தினால சொல்லுமா, அவருடைய சமூகத்தில் நாங்கள் பாடி மகிழ்வதே எங்களுக்கு பலன். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். நாங்கள் சொல்லுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் கர்த்தரை நாங்கள் பாடி மகிழ்வோம் என்று சொல்லி, எங்களுடைய இக்கட்டில் அவர் மாத்திரமே எங்களுக்கு துணை, எங்கள் இருளில் அவர் மாத்திரமே எங்களுக்கு வெளிச்சம் என்று சொல்லி நாங்கள் கர்த்தரை உயர்த்தி சொல்லுவோமா, பாடுவோமா? ஆமென். ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்தது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்தது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்தது. நன்றி சமூகத்தில் பாடி மகிழ்ந்து
மகிழ்ந்து பாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் ஆமென் ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா இந்த கால நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா உம்முடைய திருக்கரங்கள் ஆண்டவரே சகல காரியங்களும் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீர் எங்கள் மத்தியில் ஆண்டவரே அசைவாடி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆவியானவரே. அப்பா உமது பிரசன்னத்தினால நீர் எங்களை மூடினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக வார்த்தைக்காக வருகிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தையினோட எங்களை இடைப்பட்டு ஆண்டவரே கட்டி ஆண்டவரே எங்களோடு பேசுவீராக, எங்களை வழி நடத்துவீராக. அப்பா உடைய திருக்கரங்கள் எல்லா காரியங்களும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.